Hi everyone, Nazar here, suggesting Malayalam movies for Tamil audience. Alappuzha Gymkhana, directed by Khalid Rahman. Khalid Rahman is one of my favorite directors in the recent times. தள்ளுமாலா, உண்டா அந்த மாதிரி நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட லேட்டஸ்ட் மூவி தான். நஸ்லின் உள்பட, நஸ்லின் ஹீரோன்னு சொல்லலாம், நஸ்லின் நடித்து நிறைய பேர், கணபதி அப்படின்னு நிறைய ஒரு பஞ்ச் ஆஃப் பாய்ஸ், அவங்களோட ஸ்டோரி தான். ஸோ இதோட ட்ரைலர் பார்த்தீங்கன்னா அதுலேயே தெரியும், இட்ஸ் கைண்ட் ஆஃப் பாக்ஸிங் ரிலேட்டட் மூவி. ஸோ ஒரு பஞ்ச் ஆஃப் பாய்ஸ் பாக்ஸிங் கற்றுக்கிறதுக்காக ஜாயினிங் சம் பேர், அண்ட் அதில் அவங்க எப்படி அவங்க ப்ரோக்ரஸ் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன நடக்குதுங்கிறது தான். ஸோ பேசிக்காக இந்த மாதிரி படத்துக்கு பாக்ஸிங் மூவி, ஸ்போர்ட்ஸ் மூவின்னு எல்லாம் சொல்லும்போது நிறைய பேர்த்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ ஓகே, இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிகலி இன்டு பாக்ஸிங், அந்த பாக்ஸிங்கோட வெற்றி காமிக்கிறதுக்காக. ஸோ இந்த படத்துலையும் அது இருக்குது தான், பட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் பாக்ஸிங். திஸ் இஸ் அபவுட் தோஸ் பாய்ஸ். ஆக்சுவலி அவங்க பாக்ஸிங் பண்ணுறாங்கங்கிறது தான் இதில் ஒரு ஏரியா வருது. ஸோ அதோட இன்டென்ஸ் ட்ரைனிங், அதில் அவங்களோட மேட்சஸ் அதெல்லாம் நல்லா தான் காமிக்கிறாங்க அதெல்லாம். ஸோ படத்தை பற்றி ஜாஸ்தி சொல்கிறதுக்கு முன்னாடி கேமராமேன் ஹாவ் டன் அன் அமேசிங் ஜாப். அது சொல்லி தான் ஆகணும். இதில் கேமரா ஒர்க் பண்ணியிருக்கிறது இட் இஸ் அமேசிங். யூஸ்வலாகவே காலித் ரஹ்மானோட படத்தில் அது கேமரா ஒர்க் நல்லா தான் இருக்கும். அது கேமராமேன், ஐ ஃபர்காட் த நேம், தள்ளுமாலையில் கூட பார்த்தா அப்படி தான் இருக்குது. இதில் வர ஃபைட்ஸு, இதோட மேட்ச், அந்த ஃபைட், பாக்ஸிங் ஃபைட்ஸுன்னு இல்லாத வெளியில் நடக்கிற ஃபைட்ஸு, இதெல்லாம் ஷூட் பண்ணியிருக்கிற விதம், இட்ஸ் அமேசிங். ஓகே, டெக்னிக்காலிட்டிஸ் தான் அதெல்லாம் சூப்பர். பட் ஓகே, படம் எப்படி இருக்குன்னு கேட்டால் ஐ லைக் த மூவி. ஓகே, நல்லா இருக்கு, ரொம்ப கிரேட், ரொம்ப த்ரில்லிங்காக அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் யூ கேன் என்ஜாய், யூ கேன் கோ டு தியேட்டர்ஸ் அண்ட் வாட்ச் அண்ட் என்ஜாய். ஈவன் வென் இட் கம்ஸ் டு ஓடிடி, அது ரிலீஸ் ஆகும்போது யூ கேன் சிட் அண்ட் வாட்ச் வித் ஃபேமிலி or alone also. You can sit and watch and enjoy that kind of a movie. யூஸ்வலாக இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் மூவி பற்றி பேசும்போது, அந்த மாதிரி மூவி எடுக்கும்போது, ஹீரோ அந்த ஸ்போர்ட்ஸ் பண்ணுறவங்க, அந்த ஹீரோ வில் பி பேஷனேட்லி வாண்டட் டு டூ தட் பர்டிகுலர் ஸ்போர்ட். அது கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஃபுட்பாலாக இருக்கட்டும், பாக்ஸிங்காக இருக்கட்டும், நிறைய அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் மூவிஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லை. ஸோ அதில் ஹீரோ ரொம்ப பேஷனேட்டாக வரணும். ஸோ அது ஒரு டைப் ஆஃப் பர்சன்ஸ் தான் ஆக்சுவலி அப்படி இருக்கிறது. இந்த படத்தோட யதார்த்தங்கிறது, இந்த படத்தில் எப்படி யதார்த்தமாக காட்டியிருக்குங்கிறது தான் அங்கே நேச்சுரலி நிறைய குறிப்பான கொஞ்சம் பேர் தான் இந்த மாதிரி பேஷனேட்லி சின்ன வயசுலேருந்து எனக்கு இது பண்ணணும்னு சொல்லிட்டு வெறித்தனமாக அதை அடையாமல் போய் டெஸ்பரேட் ஆகி மறுபடியும் ஃபைட் பண்ணி கடைசியில் வின் பண்ணுற மாதிரி ஒரு படம், எப்போவுமே படம் அப்படி தான் இருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர், முக்கால்வாசியும் சொல்ல மாட்டேன், பட் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் ஜாயின் பண்ணுற பசங்க அப்படியெல்லாம் ஆரம்பத்தில் எதை வச்சு ஜாயின் பண்ணுவாங்கன்னா, தே வாண்ட் டு டூ சம்திங். சரி, இதில் ஜாயின் பண்ணி பார்ப்போம், இல்லாட்டி இது பண்ணலாம், இல்லாட்டி ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்போர்ட்ஸை ஜாயின் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மோட்டிவேஷனில் சரி இது ஜாயின் பண்ணுவோம், இல்லாட்டி ஏதாச்சும் பண்ணோம், படிக்கிறதும் வேலைக்காகல, காலேஜ்லேயும் எதுவும் போய் படிக்க முடியல, அதெல்லாம் வரல, சாரி ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸ் பண்ணி பார்ப்போம், இது சரி இது ஜாயின் பண்ணி அப்படி செலக்ட் பண்ணி தான் சில பேர் ஜாயின் பண்ணுவாங்க. இந்த படத்துலையும் அந்த மாதிரி தான். A bunch of boys, they don't know what to do. So one fine day they got an idea, okay, boxing, யாரோ கிக் பண்ணுறது பார்த்து, ஓகே பாக்ஸிங் எல்லாம் கற்றுட்டா இப்படிலாம் கிக் பண்ண முடியும், பஞ்ச் பண்ணது பார்த்து இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணத்தோட ஓகே பாக்ஸிங் கற்றுப்போம் சொல்லிட்டு போய் ஜாயின் பண்ணி அங்கே ஸ்ட்ரகிள் பண்ணி இது வேலைக்கு ஆகுதுன்னெலாம் பேசி ஒரு கட்டம் தாண்டினதுக்கப்புறம் அதுக்கு மேலே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இருந்தால் கூட அங்கே கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருந்து ரொம்ப சீரியஸாலாம் அதுக்காக உழைக்காம, பட் கடைசியில் அவங்க அது சீரியஸாக எடுத்துக்கிற அளவுக்கு தே ஆர் ரீச்சிங் டு அ பாயிண்ட். அதுதான் இந்த கதை. அதில் நிறைய விஷயம் நடக்கும், நிறைய விஷயம் நடக்கும், ஃபன்னாக இருக்கும். இட்ஸ் அ ஃபன் மூவி ஆக்சுவலி. நிறைய ஹியூமர் சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. நஸ்லின் யூஸ்வலாக கேரளாவில் பார்த்தாலே ஒரு சில ரியாக்ஷன்ஸ் இருக்கும், பல சிட்டிஸில் பல பேர் பல விதமாக. இப்போ ஏதாச்சும் ஒரு எக்ஸைட்டடான ஒரு விஷயம் நடந்தால் எப்படி சில பேர் அப்படி ஏதாச்சும் ஒரு சவுண்ட் கொடுத்து ரியாக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் ரொம்ப அருமையாக நஸ்லின் பண்ணியிருக்காரு ஆக்சுவலி. ஐ ஹவ் நோட்டீஸ் தட். ஸோ இன் அ வே இட்ஸ் அ ஃபன் மூவி. அதில் அந்த மேக்கிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அந்த படம் எடுத்த விதம், எடிட் பண்ண விதம், கேமரா, ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல் யூ, கேமரா ஒர்க்கர்ஸ் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு அருமையாக பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயம் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, what I felt is
யூஸ்வலாக ஹீரோன்னு ஒரு பஞ்ச் ஆஃப் பாய்ஸோட இல்லாட்டி ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புளோட கதை சொன்னால் கூட அதில் ஹீரோன்னு காட்டிக்கிற மாதிரி ஒருத்தர் இருப்பார். ஸோ இந்த படத்தில் அது நஸ்லின் தான். ஓகே, பட் மற்ற படத்தில் படங்களில் பார்த்தா கடைசியில் அந்த ஹீரோவை ப்ரொஜெக்ட் பண்ணி ஹீரோவை வின் பண்ண வைக்கிற மாதிரி இல்லாட்டி ஹீரோவை ரொம்ப அந்த இன்னும் கொஞ்சம் டாமினேட் பண்ணி காமிக்கிற மாதிரி படத்தோட எண்டு வரைக்கும் இருக்கும். இந்த படத்தில் ஹீரோவை வின் பண்ண வைக்கணும் இல்லாட்டி ஹீரோ தான் கடைசியில் எல்லாம் செட் ஆகணும், ஹீரோக்கு தான் கடைசியில் எல்லாம் கரெக்டாக இருக்கணும், ஹீரோக்கு தான் பஞ்சு டயலாக்ஸு நல்ல ஃபைட் இருக்கணும், அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது. ரொம்ப நேச்சுரலாகவே ஹீ இஸ் ஒன் ஆஃப் த கைஸ். அவங்க மொத்தமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, மொத்தமாக ஃபன் பண்ணுறாங்க, மொத்தமாக கற்றுக்குறாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீ இஸ் ஒன் ஆஃப் த நஸ்லின் ஹீரோவாக இருந்தால் கூட ஹீ இஸ் லீடிங் த ஸ்டோரி. பட் ஸ்டில் அவரை மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்காம அவங்க கூட இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த மாதிரி படம் பண்ணி வச்சிருக்காங்க. தட் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ ஆக்சுவலி. அண்ட் ஒன் மோர் கேரக்டர் ஐ ஷுட் டாக் அபவுட் இஸ் அவருக்கு கோச் பண்ணுறதுக்காக ஒன் கை வில் கம். ஹிஸ் நேம் இஸ் லுக்மான். அவரோட நேம் லுக்மான், கேரக்டர் நேம் ஐ ஃபர்காட். ஜோஷுவா, கேரக்டர் நேம் இஸ் ஜோஷுவா. அவர் தள்ளுமால அந்த மாதிரி நிறைய படத்தில், இவரோட காலித் ரஹ்மானோட ப்ரீவியஸ் மூவிஸ்லையும் நிறைய படத்தில் இருக்காரு. ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக பண்ணி வச்சிருக்காரு. அந்த ரொம்ப ஸ்ட்ரிக்டான பட் கோவக்காரனான ஒரு கோச், ஹவு ஹீ இஸ் ட்ரீட்டிங் ஹிஸ் பாய்ஸ் அண்ட் ஃபைட் சீன்ஸ் கூட அதில் நிறைய இந்த ரிங்குக்குள்ளே நடக்கிற ஃபைட்ஸும் அதை தவிர வெளியில் நடக்கிற ஃபைட்ஸும் நிறைய இருக்குது. ஆக்சுவலி தோஸ் ஃபைட்ஸ் அவங்க எஃபர்ட் எடுத்து பண்ணி இருக்கிறது எல்லாருமே இன்க்ளூடிங் லுக்மேன் அமேசிங். அதுதான் இந்த படத்தில் மேக்கிங், அந்த ஃபைட்ஸ் எடுக்கிறது, அந்த கேமரா ஒர்க்ஸ், கதைங்கிறது ஒரு நார்மல் கதை தான், பட் த வே தே டுக் த மூவி, that is what important. It's good to watch. You go and watch and enjoy and let me know the feedback. Thanks.